சென்னையில் ரொம்ப காலமாக குடிநீர் பிரச்சனை தீராத நிலையில் மெட்ரோ வாட்டர் நிறுவனம் 392 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கு. நீர் மேலாண்மை, செலவு குறைப்பு, சம விநியோகம்னு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டாலும் இது மக்களின் அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிற முயற்சியா இல்லை கொள்ளையடிக்க புது திட்டமான்ற சந்தேகத்தை மக்கள் எழுப்பியிருக்காங்க. கண்ணுக்கு தெரியாத காத்து, நிலக்கரி, சர்க்கரை, மண், மலைன்னு எதையும் விட்டு வைக்காம காசு பார்த்தவங்க தண்ணியில பார்க்க மாட்டாங்களான்ற சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க. ஏற்கனவே கடல் நீரை குடிநீராக்கும் திட்டங்கள் நிதியை முறையா பயன்படுத்தாததால கிடப்புல இருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்மார்ட் மீட்டர் என்ற பேர்ல குடிநீர் கட்டணத்தை உயர்த்தி மக்கள் பணத்தை உறிஞ்சி எடுக்கிற செயலாவே பார்க்கப்படுது. அது மட்டுமா, ஒரு தனியார் நிறுவனம் 15 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் வாங்கி இருக்குன்னா அதுல கமிஷன், ஊழல் வாய்ப்புகள் நிரம்பி இருக்கலான்ற சந்தேகத்தையும் மக்கள் எழுப்பியிருக்காங்க. இந்த திட்டம் மூலம் மக்களுக்கு முறையான குடிநீர் கிடைக்கும்னு ஸ்டாலின் அரசு வாக்குறுதி கொடுக்குமா? அரசு குடியிருப்புகளுக்கு கொடுக்கிற நீரையே முறையா கொடுக்காம ஒப்பந்ததாரர்கள் கொள்ளையடிச்சு காசு பார்க்கும் போது இந்த திட்டமும் ஊழலுக்கு வழிவகுக்கிற திட்டமாகவே பார்க்கப்படுது. உண்மையாவே இது மக்களுக்கான திட்டமா இல்ல வசூல் வேட்டையில் இறங்குற திட்டமான்றத மக்கள் புரிஞ்சுக்கிற காலம் இது.